இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் வியாழன் குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். குழந்தை இயேசுவை நாடி அவருடைய ஆசிரியையும் அருளையும் பெற்றுக்கொள்ள கூடியிருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற மகத்துவமிக்க அன்பை, கடவுள் நம்மீது கொண்ட அன்பை, நாம் வாழ வேண்டிய அன்பை, அதன் மூலமாக நாம் பெறுகின்ற அருள் ஆசிரை உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய அன்பு குழந்தை இயேசு. இந்த குழந்தை தன்னை தியாகம் செய்து நமக்கு கொடுத்த அன்பு நிறைவான நிலையான வாழ்வு. இந்த இரு அன்பையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அதே அன்பை, தந்தையின் அன்பையும் இயேசுவின் அன்பையும் ஒவ்வொரு நிலையிலும் வாழ்ந்து அவருடைய சாட்சிகளாக, அவருடைய சீடர்களாக இந்த உலகிலே துலங்க அழைக்கப்படுகின்றோம். மாதா டிவி வாயிலாக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் குடும்பங்களிலே அன்பை நிலைநிறுத்திட, குடும்பங்களிலே அன்பை வாழ்ந்து இயேசுவினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நிறைவாக துலங்கச் செய்ய அருள் வேண்டுவோம். அன்பின் ஆழத்தை அகலத்தை புரிந்து வாழ அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்று இல்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளராகவும் இரக்கத்துக்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றீர். இவ்வாறு உமது செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 7 - 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்துக்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளுமாறு கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவதைப் போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திறந்து இருந்தவர் அனைவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தாரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து நமக்கென மக்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினர் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள். இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கீழ்ச்செடிகளை பழுது பார்த்து அதை சீர் செய்வேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருப்போரும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால்
சிலைகளுக்கு படைக்கப்படும் தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தன்மை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேவின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்து வருகின்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் வியக்கத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியக்கத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்று இனத்தாருடைய கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுகளுக்கு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 15 இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவை முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் சீடர்கள் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15:10 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பும் கட்டளைகளும் வாழ்க்கையில் இரு கண்களை போன்றவை. அன்பு ஒரு மனிதனுக்கு
தேவையான சுதந்திரத்தை வழங்குகிறது. நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்களிடம் நாம் முகமூடி அணிவதில்லை, நாமாக இருக்கிறோம். அதே வேளையில் இந்த சுதந்திரம் மற்றவர்களின் சுதந்திரத்தை பாதிக்காத அளவுக்கு நாம் செயல்பட நமக்கு உதவுவதுதான் கட்டளைகள். அதனால்தான் இயேசு கட்டளைகளையும் அன்பையும் தொடர்பு படுத்துகின்றார். அன்பும் கட்டளைகளையும் ஒருங்கே செல்ல வேண்டிய தண்டவாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இயேசுவின் கட்டளை எது? யோவான் நற்செய்தி 15:12 தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை என்று தெளிவாக சொல்லுகின்றார். அமைதியாக குழந்தை உறங்க தாய் உறங்காமல் இருப்பதுதான் அன்பு. இது தாய் அன்பு. ஆண்டவர் தாய் போல தேற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் தன் அன்பை பொழிந்து பராமரித்து வருகின்றார். அஞ்சுகிறவர்களை பார்த்து அஞ்சாதே என்று சொல்வதற்கு பெயர்தான் அன்பு. தைரியமூட்டுகின்ற அன்பு. இயேசுவின் பணிவாழ்விலே பல நிலைகளிலே ஆண்டவர் இதை பயன்படுத்தி அஞ்சாதீர்கள் நான் தான் என்று சொல்லி அவருடைய உடன் இருப்பை அஞ்சுகின்ற பொழுது, கலங்குகின்ற பொழுது, போராடுகின்ற பொழுது தன்னை வெளிப்படுத்தி அவளுக்கு தைரியமூட்டி மன அமைதியை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆறுதல் தேடுவர்களின் அருகில் இருப்பதற்கு பெயர்தான் அன்பு, உடன் இருக்கும் அன்பு. ஆண்டவர் இயேசு மார்த்தா மரியா இல்லத்திலே லாசர் இறந்த பொழுது உடன் இருந்து அவர்களை அணுகிய விதம், அதே போல யாயிர் மகள் அந்த வீட்டுக்கு சென்று அந்த சூழலை அணுகிய விதம், 12 ஆண்டுகள் பெரும்பாட்டால் பாதிக்கப்பட்ட, இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை அணுகிய விதம், ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்திய நிலையை பார்க்கின்றோம். அச்சப்பட்ட இளையர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று லூக்கா நற்செய்தி 2:10 நாம் பார்க்கின்றோம். வானத்துதர்களைப் போல வாழ முன்வதற்கு பேர்தான் அன்பு, உற்சாகமூட்டும் அன்பு. பல நேரங்களிலே நாம் உற்சாகமூட்ட அழைக்கப்படுகின்றோம். நமக்காக வந்திருக்கின்ற அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு பல நேரங்களிலே உற்சாகமூட்டுவது தேவையாக இருக்கிறது. உற்சாகமூட்டுகின்ற அன்பை வாழ்ந்து கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தம்மை நோக்கி மன்றாடுகிறவர் அனைவருக்கும் பக்கத்தில் இருக்கும் ஆண்டவரை போல வாழ முன்வருவதற்கு பெயர்தான் அன்பு, செவிசாய்க்கும் அன்பு. கடவுள் தன்னை நோக்கி செபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் செவிசாய்த்து ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு வேண்டியதை செய்து அவர்கள் வாழ்க்கையை பண்படுத்துகின்றார். நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு தேவையிலே செவிசாய்த்து அவளுக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவாக செய்து வாழ வைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க முயற்சிக்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுளிடம் இருந்து நமக்கு வேண்டியவை அருளாதாரம், பொருளாதாரம். நாம் பெற்று வாழ ஓர் அழகிய வழி அன்புதான். அன்பால் இதை பெற முடியும் என்று யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3:22-23 தெளிவுபடுத்துகிறது. நம் வாழ்விலே அருளையும் பொருளையும் பெறுவதற்கு அன்போடு கடவுளை நாடி வருகின்ற பொழுது அனைத்தையும் அவர் செய்கின்றார். அவருடைய கட்டளைகளையும் அன்பையும் நாம் வாழ்கின்ற பொழுது அனைத்தையும் நமக்கு நிறைவாக தந்து
நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதாக அது விளக்குகின்றது. இளைஞர்கள் குழுவாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒருவர் சொல்கின்றார், நாம் இன்றைக்கு பார்ட்டிக்கு போகலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அனைவரும் சரி என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் வர முடியாது என்று சொல்லுகின்றார். ஏன் வர முடியாது என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு அவன் சொல்கின்றான், என்னுடைய அம்மாவுக்கு இது பிடிக்காது, பார்ட்டிக்கெல்லாம் போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால் நான் வரமாட்டேன். அப்போது மற்றவன் சொல்கின்றான், நீ பார்ட்டிக்கு வந்தால் உங்கள் அம்மா உன்னை திட்டுவாங்க, அதனால தான் நீ வரமாட்டேன்னு சொல்கிற. அதற்கு அவன் சொல்லுகின்றான், அப்படியல்ல, நான் பார்ட்டிக்கு வருவது என் அம்மாவுக்கு தெரிந்தால் அது என் அம்மாவை காயப்படுத்தும், அதனால்தான் நான் வரவில்லை என்று சொல்லுகின்றார். ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவரது வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டுமே அன்றி அவரது வார்த்தைகளுக்கு எதிராக நடந்து அவரை காயப்படுத்தக்கூடாது. இதுதான் உண்மையான யதார்த்தமான அன்பாக இருக்கிறது. இதைத்தான் தந்தை கடவுள் தன் மகனை நமக்கு முழுமையாக தந்து அவர் வழியாக அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் நிறைவாக வெளிப்படுத்தினார். நாம் பாவியலாக இருந்த பொழுதே நம்மை அன்பு செய்ய, பல நேரங்களிலே நாம் அவருக்கு எதிராக இருந்த பொழுதும் நம்மை அன்பு செய்ய தன் ஒரே மகனை அனுப்பினார். முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் கடவுளோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை பல நேரங்களிலே முறித்து கொண்டார்கள். வேறு தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நேரங்களிலே கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டார். ஆனால் தான் வைத்த அன்பிலிருந்து எல்லளவும் பிசுகவில்லை. இறுதி வரையிலே அவர்களை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. நாம் எந்நிலையில் இருந்தாலும் நம்மை அரவணைக்கின்ற அன்பாக, நம்மை ஏற்றுக்கொள்ள அன்பாக இருக்கின்றது. அதே நிலையில்தான் ஆண்டவர் இயேசு நம்மையும் ஏற்றுக்கொண்டார், நம்மையும் முழுமையாக அன்பு செய்தார். நம்மை நிறை குறைகளோடு ஏற்று பலன் எதிர்பார்க்காமல் நமக்காக தன்னை தியாகம் செய்தார். இன்றைக்கு அன்பு என்று சொல்கின்ற பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனக்கு ஏற்றாற்போல் எல்லாம் இருந்தால் நான் அன்பு செய்ய முடியும், என் எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேறவில்லை என்றால் அன்பு செய்ய முடியாது. இந்த ஒரு நிலையில்தான் இன்றைய உலகம் அன்பு என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது இறைவன் தன்னை முழுமையாக கையளித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மோடு வாழ்ந்து ஒவ்வொரு நிலையிலும் நம்மை தேற்றி நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனுடைய ஒரு அடையாளம் தான் இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்திலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுது எருசலேம் சங்கத்திலே முடிவெடுக்கின்றார்கள். நம்பிக்கை, கடவுள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை, அதே வேளையிலே இந்த கலாச்சாரத்தில் இருக்கின்ற மற்ற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள், இரத்தம், பரத்தன்மை இவற்றையெல்லாம் விட்டு நிறைவோடு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுடைய ஆசை பெற்றவர்களாக வாழ்வது மட்டும் போதும். அதிகமான பாரம், அதிகமான சுமைகளை கொடுத்து கடவுளுடைய அருளை பெறுவதற்கு வழி செய்ய தேவையில்லை. திருமுழுக்கு என்ற அருட்சானம் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறது. நாம் பெற்ற அதே அருள் ஆசை அவர்களும் பெறுகின்றார்கள். அதனால் விருத்த சேதனம் தேவையில்லை என்பதை வெளிப்படுத்தி அன்பான ஒரு வாழ்க்கையை, பண்பான ஒரு வாழ்க்கையை, உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற, உணர்வுகளை மதிக்கின்ற, மனித மாண்பை மதிக்கின்ற, மனிதத்தை போற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கு வெளிப்படுத்துகின்றது. இதைத்தான் இறைவன் இன்றும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த அன்னை தெரேசா பெற்றோர்களோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். பேச்செல்லாம் முடித்த பிறகு அவரிடம் ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் இந்த உலகிற்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அன்பாக இருக்கின்றீர்கள், பாசமாக இருக்கின்றீர்கள், ஒரு நல்ல நிலையிலே இந்த உலகம் இருக்க நீங்கள் வழிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றோர்களோடு பேசினீர்கள், எதையாவது சொல்ல விரும்புகிறீர்களா
முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவளுக்கு இப்படி அன்னை சொல்லுகின்றார்கள், உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்பு செய்வது அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள். நீங்கள் அவர்களை அன்பு செய்வதாக அவர்கள் புரிந்து வாழ வேண்டும், அந்த அளவுக்கு அன்பு செய்யுங்கள் என்று அன்னை தெரேசா சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் கடவுள் கொடுத்த இந்த அன்பு கட்டளை, அன்பும் கட்டளைகளும் இணைந்தே செல்வதுதான் ஒருவனை நிறைவாக உருவாக்குகின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இன்றைக்கு பல பெற்றோர்கள் அன்பை மையப்படுத்தி அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் கட்டளைகளை வெளிப்படுத்தினால், அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தால் அவர்களுக்கு மனது நோகும், கசப்பு தன்மை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் கட்டளைகளை கொடுக்க அவர்கள் தயங்குகின்றார்கள், அன்பை பொழிகின்றார்கள். ஆனால் கட்டளைகளை கொடுத்து அவர்களை நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த தவறுகின்றார்கள். இன்னும் சிலர் கட்டளைகளை மட்டும் முன்னிறுத்தி அன்பை செலுத்த தயங்குகின்றார்கள். கட்டளைகள் தான் முக்கியம். இராணுவத்தில் இருக்கிறது போல இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுத்து அவர்கள் வாழ அவர்களை பணிக்கின்றார்கள். ஆனால் அன்பை அவர்களுக்கு கொடுக்க தவறுகின்றார்கள். இந்த இரண்டு நிலையும் தவறானது. இரண்டும் ஒருங்கே செல்ல வேண்டும். கட்டளைகள் இல்லாத அன்பு ஆழமற்றது, அன்பு இல்லாத கட்டளைகள் அர்த்தமற்றவை என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் அன்பினால் வார்க்கப்பட்ட புல்லாங்குழலாவோம். இறைவன் அவரது தெய்வீக கீதத்தை அதன் வழியாக இசைக்கட்டும். ஒரு தையல்காரன் அழகான துணியை தைத்து மன்னனுக்கு கொடுக்கின்றான். மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தையல்காரனுக்கு அழகான தங்கத்தால் செய்த கத்திரிக்கோலை பரிசாக கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த தையல்காரர் சொல்லுகின்றார், மன்னா, எனக்கு இந்த கத்திரிக்கோள் தேவையில்லை, எனக்கு ஒரு ஊசி கொடுங்க போதும். மன்னன் கேட்கின்றான், கத்திரிக்கோள் தங்கத்தால் ஆனது, விலை உயர்ந்தது, இதை வேண்டாம் என்று சொல்கிறாயே, ஊசி போதும் என்று சொல்கிறாயே என்பதற்கு அவன் சொன்னது, கத்திரிக்கோள் வெட்டுவதற்கு பயன்படுகிறது, நான் வெட்டுகின்றவனாக இருக்க விரும்பவில்லை, ஊசி தைத்து ஒன்று சேர்ப்பதற்கு பயன்படுகிறது, நான் ஒன்று சேர்க்கும் பணியிலே என்னை ஈடுபடுத்த விரும்புகின்றேன். இதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்றார். அன்பால் நாம் அனைவரும் பிணைக்கப்பட வேண்டும், அன்பால் நாம் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் அன்பு செய்யுங்கள். நம்முடைய அன்பு இயேசுவினுடைய அன்பாக இருக்க வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நிறைவான உண்மையான அன்பு. மற்றதெல்லாம் போலியான அன்பு என்பதை உணர்வோம். இயேசுவை முன்னிறுத்துவோம், இயேசுனுடைய வழியிலே நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவோம். நமக்கு எல்லாம் நல்லதாக அமையும். இயேசு சொன்னது போல, உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கட்டளைகள் நம் வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை உணர்வோம். அதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீது கொண்ட அன்பால் ஒரே மகனை எங்களுக்கு வாழ்வாக அளித்து, அந்த மகன் எங்கள் அன்பு செய்து எங்களுக்காக தன்னை முழுமையாக கையளித்து இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நிறைவு தருகின்ற வாழ்வு என்று சொல்லி வெளிப்படுத்தி அதை வாழ எங்களுக்கு பணித்தார். அதை ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். அனைத்துலகோரின் ஆண்டவரே,
முது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையர் அனைவரும் உமது வார்த்தையின்படி வாழ்ந்து உமது சீடர்களாய் மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை தேர்ந்தெடுத்திருக்கும் மக்களை நாட்டு தலைவர்கள் அன்பு ஒன்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உமது விருப்பப்படி, உமது கட்டளைப்படி நல்வழிப்படுத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று மொழிந்தவரே, அன்பே திரு அவையின் அடித்தளம். இன்றைய நற்செய்தியும் அதையே அடிக்கோடிட்டு காட்டுகிறது. என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே ஆண்டவர் நம்மை பணிக்கின்றார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கையாளர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை பொழிபவரே, எங்கள் குடும்பங்களில் பங்கில் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒரே குடும்பமாக இணைந்திருந்து நற்கனி தரும் இறை மக்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே, அன்பின் பற்றாக்குறையால் உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நிறைவான அமைதி தந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமிக்க தந்தை இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்பட்டு ஏறெடுத்த இந்த ஜெபங்களை எல்லாம் ஏற்று ஒவ்வொரு நாளும் அன்பில் திளைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க அருள் செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உங்கள் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும்
உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருத்தந்தை ஜான் ராபர்ட், எல்லா தில்லராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்று அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்,
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கடுனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும், தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம்,
நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகம் மழைநிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உம் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிட மகள் விளக்கே, எமை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,